9/8/2020 இரண்டாவது ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிக்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். 7 மாத காலம் எங்களை அற்புதமாய் காத்து இந்த 8வது மாதத்தின் இந்த 2வது ஞாயிறு ஆராதனையிலே உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதித்து பாடி மகிமைப்படுத்தி உம்முடைய வசனங்களை தியானித்து உம்மை உயர்த்த நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் நேரங்கள், ஆராதனை நேரம், உடைய வார்த்தைகளை சிந்திக்கிற தியானிக்கின்ற நேரமெல்லாம் தேவ பிரசன்னம் இருக்கட்டும். இதிலே பங்கு பெறுகிற மது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கிற மது தாசரை கர்த்தர் மறைத்து பேசும். கர்த்தர் எங்களோடு கூட நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து விசுவாச ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலிருந்து 34வது பாடல், சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை நாம் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தி சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்ரா நித்யத்ரியேக நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்ரா நித்யத்ரியேக நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். இது கர்த்தரை ஆராதிக்கின்ற ஒரு நேரம். கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை துதித்து அவரை பாடி மகிமைப்படுத்தி தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். நம்முடைய சபையின்
ஆயர் ரெவரண்ட் டாக்டர் பால் எபினேசர் அவர்கள் ஆராதனைக்குள்ளே நம்மை நடத்தி தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு கொண்டு வருவார்கள். யாவரும் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆராதனையிலே பங்கு பெற அன்போடு அழைக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து பாடி அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் உயர்த்த இந்த காலவெளியில நம்முடைய இதயத்தை கர்த்தருக்கு நேராக மாற்றி நம்முடைய சிந்தைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி நமக்காக மூன்றாணி மீதில ரத்தம் சிந்தி மூன்றாவது நாளில ஜெயமெடுத்து நமக்காக வெற்றி சிறந்திருக்கிற ஒரு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்த, ஆண்டவரே உடைய சமூகத்தில் முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தெல்லாம் இணைந்த ஆண்டு பார்த்து ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த காலவெளியில அப்பா கிட்ட எல்லாம் அப்படியே விட்டு கொடுப்போமா? ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆசைலாம் நீங்க தான், எனக்கு வேற விருப்பம் இல்லை, வேற வாஞ்சை இல்லை, உண்மை தான் ரொம்ப நேசிக்க விரும்புகிறேன்ப்பா. இந்த காலையில் உங்களுடைய முகத்தை தரிசிக்க விரும்புகிறேன். உண்மை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தாங்களே, உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே என் ஆசை நீங்க தான் என்று ஆண்டு கருத்தை எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே
இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. இதய கண்மலை நீதானையா, பொரிய பங்கும் நீதானையா. எல்லாரும் இணைந்து இதய கண்மலை நீதானையா, பொரிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மை நினைக்கின்றே, வலக்கரம் பீடித்து தாங்குகிறீ. எப்போதும் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, வலக்கரம் பீடித்து தாங்குகிறீ. ஆசையெல்லாம் நீர்தானையா, சேர்ந்து சொல்லுவோம். தேவையெல்லாம் நீர்தானையா, பார்த்து சொல்லலாமா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே எல்லாரும் ஆண்டவரை பார்த்து இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. இன்னைக்கு நம்முடைய தேவை அவர்தான், நம்முடைய வாஞ்சை அவர்தான், நம்முடைய விருப்பம் அவர்தான். இன்னைக்கு அப்பா கிட்ட எல்லாம் அப்படியே விட்டு கொடுப்போமா? ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்ககிட்ட வந்துட்டு, ஆண்டவரே என்னுடைய கரத்தில் எடுங்க, ஆண்டவரே என்னை பலியாக ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே நீதான் என் வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீங்க. இன்னைக்கு காலையில் அப்படியே அப்பா கிட்ட எல்லாம் விட்டு கொடுத்துருமா? அல்லேலூயா. உகந்த காணிக்கையா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உகந்த காணிக்கையா உமக்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். சுகந்த வாசனையாய் என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்குறேன். வேண்டாத பலவீனங்கள் உமக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாம் விட்டு கொடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து எல்லாம் அப்படியே விட்டு கொடுப்போம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. தகப்பானே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பானே உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
Hallelujah. Hallelujah. Amen. பரிசுத்த பிதாவே, உம்மிடத்துல முற்றிலும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Father, we submit unto you. We want to see that you take control of us. Father, we pray that, Lord, you will intervene in every aspect of your life. May our life be a sweet-smelling aroma. May our life be a witness to many, O God. Father, this morning, we want to see a great breakthrough in our life. We subject ourselves to you, and we want to see that your name is highly exalted. May your name be glorified through our lives, O God. பிதாவே, சரணடைகிறோம், சமர்ப்பிக்கிறோம். சர்வ வல்ல ஆண்டவரிடத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வசனத்தை கொண்டு, உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீர் இடைப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்தி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் இந்த இணையதளத்தின் மூலமாக இணைந்து கர்த்தரை துதித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் ஒரு கருப்பொருளோடு கூட நம்முடைய சிந்தனையில் கர்த்தருடைய வார்த்தையை பதிக்க நாம் தீர்மானித்தோம். ஊரடங்கும் உன்னத ஜீவியம் என்கிறதான தலைப்பில், ஊரடங்கும் உயிர் மீட்சின் அனுபவம் என்கிற தலைப்பில், ஊரடங்கும் உணவும் என்கிற தலைப்பில், ஊரடங்கும் உன்னத வாழ்வுக்கு நேராக கடந்து செல்கிற அனுபவங்களை குறித்து நாம் கடந்த வாரங்களில் பேசினோம். குறிப்பாக ஊரடங்கும் உயர்ந்த ஸ்தலமும் என்கிற மானின் வாழ்க்கையிலிருந்து சில ரகசியங்களை நாம் போன மாதத்தில் அறிந்து கொண்டோம். இன்றைக்கும் ஊரடங்கும் உறுதியான வாழ்வும் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கும் இந்த செய்திக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 5 உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். வசனம் 6, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5ஆம் வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்கியத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு சத்திய வாக்கியம். இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. யோவான் பத்மு தீவிலே தன்னுடைய 90வது வயதில் இந்த புத்தகத்தை எழுதுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சவால்களை சந்தித்து பலவிதமான உபத்திரவ காலகட்டங்களிலே கர்த்தர் அந்த பத்மு தீவிலே அவனை கொண்டு செல்லுகிறார். அவன் அதிகாரம் 5 வசனம் 1 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். இந்த புத்தகத்தை வாசிக்க, இந்த புத்தகத்தை திறக்க, இந்த புத்தகத்தை கையில் எடுக்க அதிகாரம் இல்லாத ஒருவரையும் நான் காண முடியவில்லை. அதிகாரம் இல்லாதபடியினால் நான் அழுகிற ஒரு சூழ்நிலையிலே இருந்தேன். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன், இதோ தாவீதின் வேருமானவர், யூத கோத்திர சிங்கமாய் இருக்கக்கூடிய ஒருவரை, தாவீதின் வேரும் யூத கோத்திரத்தின் சிங்கமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். வேதத்தில் ஆண்டவர் 2 விலங்கோடு கூட தன்னை சம்பந்தப்படுத்தப்படுகிறதை நாம் நன்றாக பார்க்க முடியும். ஒன்று, அவர் கழுகோடு கூட தன்னை சம்மந்தப்படுத்துகிறார். இன்னொன்று, சிங்கத்தை குறித்து அவர்
தன்னுடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்படுத்தி பேசப்படுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். இயேசுவை குறித்து அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தாவீதின் வேறுமாய் இருக்கிறவர் என்று அழைக்கப்படுகிறார். அதை காட்டிலும் ஒரு சிறந்த ஒரு பதிப்பு இருக்குமானால் அது யூத கோத்திரத்து சிங்கம் என்று அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிங்கம் ஏதோ ஒரு பெரிய உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கல்ல. ஏனைய காட்டிலும் இந்த சிங்கம் சிறிய உருவத்தில் தான் உள்ளது. நீங்கள் பார்க்கலாம், சிவிங்கி, ஒட்டக சிவிங்கியை பார்க்கலாம். அதனுடைய உயரத்தை தொட்டுவிட முடியாது. சிங்கம் அதை காட்டிலும் சிறிய உருவத்தில் தான் இருக்கிறது. காண்டாமிருகத்தை எடுத்துக்கொள்ளுங்களுடைய பலன் அதிகம். அந்த பலத்தை காட்டிலும் சிங்கத்தின் பலம் குறுகி போனதுதான், குன்றி போனதுதான். ஆனாலும் இந்த சிங்கத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த சிங்கம் வனத்திற்கு ராஜாவாக மாறுவதற்கு பல குணலட்சணங்கள் இந்த சிங்கத்துக்குள்ளே இருக்கிறது. இதனுடைய வீரமும், இதனுடைய விவேகமும், அதனுடைய அதிகாரமும், அதனுடைய ஆளுகையும், அதனுடைய செயல் திறனும், அதனுடைய சொல் பலனும் இதற்கு அடையாளமாக மாறப்பட்டிருக்கிறது. அதனுடைய பார்வையும், அதனுடைய பராக்கிரமும், அதனுடைய கர்ச்சிப்பும், அதனுடைய முழக்கமும், அதனுடைய நிமிர்ந்த நடையும், நிலைக்குலையாத அனுபவங்களும், அதனுடைய செயல்பாடுகள் இந்த சிங்கத்திற்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. போகட்டும், நன்றாக ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த குணலட்சணங்கள் எல்லாம் சிங்கத்திற்கு சங்கமித்து ஒரு பெரிய அற்புதகரமான ஒரு வாழ்க்கையின் அனுபவத்துக்கு நேராக அழைத்து செல்லுகிறது. என்ன பாதை இது? காற்றுக்கு, வனத்திற்கு ராஜாவாக மாறுகிறது. காரணம், இந்த சிங்கத்தினுடைய குணலட்சணம், அதனுடைய தைரியத்தின், மனப்பக்குவத்தின் அனுபவங்கள் எல்லாம் அதை ஒரு தலை சிறந்த ஒரு ராஜாவாக, வனத்திற்கு எல்லா மிருகங்களுக்கும் அதிகாரம் செலுத்தக்கூடிய, ஆளுகைப்படுத்தக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய, ஆளுமையோடு கூட நிறைந்திருக்கிற ஒரு சத்துவத்தை பெற்றிருக்கிற ஒரு மிருகமாக மாறுகிறது. ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற இடங்களிலே சிங்கத்தை அதிக அளவிலே பார்க்கலாம். ஆசியாவிலே அதிகமான சிங்கங்கள் இருக்கிறதாகவும், இந்திய தேசத்தில் தான் அதிக சிங்கங்கள் இருக்கிறது என்றும், குஜராத் மாநிலத்தில் கிர் வனப்பகுதியில் தான் அதிக சிங்கங்கள் இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஏறக்குறைய 500 சிங்கங்களுக்கு மேலாக இங்கே இருக்கிறதாம். பாருங்கள், ஆகஸ்ட் 10ஆம் தேதி உலக சிங்கங்களின் தினம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாளை தினம் இந்த உலக சிங்க தினமாக அனுசரிக்கப்படுகிறது. போகட்டும், வேதம் இந்த சிங்கத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? வேதம் இந்த சிங்கத்தை எப்படி அடையாளப்படுத்துகிறது என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. வேதம் இந்த சிங்கத்தை தேவனோடு கூட சம்பந்தப்படுத்தி பேசுகிறதை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் சிங்க முகத்திற்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. மார்க்கின் சுவிசேஷம் எருதின் முகத்திற்கு அடையாளமாய் பார்க்கப்படுகிறது. லூக்காவின் சுவிசேஷம் மனுஷ முகத்திற்கு அடையாளமாய் பார்க்கப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் கழுகு முகத்திற்கு அடையாளமாய் பார்க்கப்படுகிறது. இந்த அனுபவங்கள் எல்லாம், இந்த 4 முகங்களை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்திலே உங்களால் பார்க்க முடியும். இவைகளெல்லாம் இந்த சிங்கத்தினுடைய மேன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த செய்தியை நான் இன்னும் ஆழப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ஊரடங்கு காலத்திலே ஒரு உறுதியான வாழ்வை நான் வாழ வேண்டுமானால், இந்த ஊரடங்கு காலத்திலே ஒரு உறுதியான ஜீவியத்தை நான் செய்ய வேண்டும் என்றால் 3 அனுபவங்கள் எனக்கு தேவை என்கிற சிந்தனையோடு கூட அந்த சிந்தனையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த சிங்கம் தேவனோடு கூட சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கம் மனுஷனோடு கூட சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கம் சாத்தானோடு கூட சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 3 சம்பந்தங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு தலைப்பின்குள்ளாக நான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினேன். ஆகவே ஊரடங்கும் ஒரு உறுதியான வாழ்வும் என்கிற தலைப்பை இட்டு தேவனுக்கு சம்பந்தப்பட்டு எங்கெல்லாம் சிங்கம் பேசப்பட்டிருக்கிறதோ அதை முதல் குறிப்பாக நான் ஒன்றாக இணைத்து அந்த முதல் குறிப்புக்கு ஒரு தலைப்பை நான் இட விரும்புகிறேன். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவர். இன்றைக்கு உறுதியான ஒரு வாழ்க்கை இந்த ஊரடங்கு காலத்திலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒருவர் நமக்காக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். இந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் இவர் தாவீதின் வேறுமானவர், யூத கோத்திரத்தின் சிங்கமாய் இருக்கிறார். 6ஆம் வசனம் இதே அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு.
யோவான் ஸ்நானகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்பொழுது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று தன்னை அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தையை நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் இந்த இயேசு வெளிப்பட்டார். மெய்ப்பனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உள்ளே பிரவேசிப்பானானால் அவன் உள்ளும் புறமும் கண்டு மேய்ச்சலை கண்டடைவான் என்று இயேசு தம்முடைய வார்த்தையினாலே மக்களிடத்தில் பலத்தை உண்டு பண்ணக்கூடிய, சத்துவத்தை உண்டு பண்ணக்கூடிய அனுபவங்களை ஏற்படுத்தினார். இந்த இயேசு பெத்லகேமிலே பிறந்தார். அப்பத்தின் வீட்டிலே இந்த அப்பமாகிய இயேசு பிறந்தார். இந்த அப்பத்தின் வீட்டிலே பிறந்த இந்த இயேசு யோர்தானிலே ஆசீர்வதிக்கப்பட்டார். யோர்தானிலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இயேசு கப்பர்நகோமிலே, பெத்தானியாவிலே, பெஸ்தாய்தாவிலே, கலிலேயா கடலோரத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக மக்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடியவராய் இந்த இயேசு மாறினார். இந்த இயேசு மாறி தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக தத்தம் செய்ய விரும்பினார். இந்த இயேசு ஊழியத்தை முடிப்பதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலே பிதாவின் சித்தத்தின்படி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே இரத்த வேர்வையான ஒரு ஜெபத்தை செய்து அவர் கொல்கதா மேட்டிலே மூன்றாணி மீதிலே இந்த ஆட்டுக்குட்டி நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக இந்த இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே மூன்றாணி மீதிலே சிந்தப்பட்டார். அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது உலகத்திலே பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக. உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை, மேன்மையான காரியங்களை, சிறப்பான காரியங்களை, பரலோகத்தின் ராஜ்யத்தின் மேன்மையான அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்காக இயேசு பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலம் நிறைவேறின பொழுது சிறினிடத்தில் பிறந்தவர் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவராகிய இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்து பாவத்தை சாபத்தை நீக்கி அவர் ஆட்டுக்குட்டியாய் இந்த பூமிக்கு முன்பாக கடந்து வந்து மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் இல்லாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல தன் வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமேங்கே என்று வெட்டி சிறந்து யூத ராஜ சிங்கமாக இயேசு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரம் வசனம் 8 10 வரைக்கும் நாம் வாசிக்கிற சமயத்தில் அங்கே யாக்கோபு தன்னுடைய புதர்வல்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கும் பொழுது யூதாவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறான். யூதா குறித்து வேதத்திலே வாசிக்கிற பொழுது தாமாரிடத்திலே தவறை போனவன், எகிப்தியருக்கு யோசேப்பை விற்று போட்டவன், தகப்பனிடத்திலே கடந்து வருகிறான். தகப்பன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பான் என்று எல்லோரும் பார்க்கிற சமயத்தில் யூதா ஒரு பால சிங்கம் என்று அவனை ஆசீர்வதிக்கிறான். தேவ பிள்ளையே, இந்த ஆசீர்வாதம் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். காரணம், யூதாவை அவன் ஆசீர்வதிக்கிறான். யூதாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, யூதா பாலசிங்கம், அவன் இரையை கவர்ந்து கொண்டு போவான், அவன் கிழசிங்கம் போல படுத்திருப்பான், அவனை எழுப்புகிறவன் யார் என்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே ஆண்டவர் யாக்கோபின் மூலமாக இந்த யூதாவுக்கு கட்டளையிடுகிறார். யார் இந்த யூதா? லேயாளுக்கு பிறக்கப்படுகிற 4வது பிள்ளை. லேயாளை காட்டிலும் யாக்கோபு அதிகமாக நேசித்தான். ராகேலை அதிகமாக நேசித்தபடியினால் இவள் மனம் பேதலித்து போகிறாள். அவள் ஜெபிக்கிறாள். என்னுடைய சிறுமையை கர்த்தர் பார்த்தார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிடுகிறாள். 29ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புத்தகத்திலே நம்மால் வாசிக்க முடியும். 33ஆம் வசனத்திலே வாசிக்கிறவளிலே என்னுடைய அற்பமான சூழ்நிலைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிடுகிறாள். என்னுடைய புருஷன் இனி என்னோடு கூட தங்கியிருப்பான் என்று சொல்லி லேவி என்று 3வது பிள்ளைக்கு ஒரு பெயரிடுகிறாள். 4வதாக நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரிடத்தில் என்னுடைய துதியின் சத்தத்தை எழுப்புவேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று என்ன செய்கிறாள்? பெயரிடுகிறாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யூதா என்றால் யகூதா என்கிற எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தரை துதிக்கிற ஒரு துதியின் சத்தத்தை எழுப்பக்கூடியவனாய் இவன் மாறுவான். நியாயாதிபதி புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே வாசித்தாலும் சரி, கடைசி அதிகாரங்களிலே வாசித்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தத்திற்கு யார் புறப்பட வேண்டும்? யூதா புறப்பட கடவன். துதியின் சத்தத்தை எழுப்பக்கூடிய யூதா புறப்பட்ட கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த யூதா யார்?
இந்த யூதா பால சிங்கம், இந்த யூதா கர்ஜிக்கிற சிங்கமாக கடந்து வருகிறதை பார்க்கிறோம். என்னாம் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிக்கும் பொழுது இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பால சிங்கமாக, கர்ஜிக்கிற சிங்கமாக அவர்கள் எழுந்து நிற்பார்கள் என்கிற ஒரு சத்திய வேதாகமத்தை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். சத்திய வசனத்தை இங்கே பிழையாம் சொல்லுகிற வார்த்தைகள் சத்தியமான வசனங்களாக மாறுகிறது. இன்றைக்கு இந்த சிங்கத்தினுடைய குணலட்சணம் என்ன? கர்ஜிக்கிற ஒரு குணலட்சணம். இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கர்ஜிக்கிறவர். காரணம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று வெற்றி சிறந்த இந்த ஆண்டவர் கர்ஜிப்பை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் ரட்சிக்கிறார், கர்த்தர் கர்ஜிக்கிறார். யார் நிலை நிற்பான் என்கிறதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 10 நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் ஆண்டவர் எப்ராயிமை பார்த்து சொல்லுகிறார், எப்ராமை நான் கைப்பிடித்து நடத்தினேன், அவனுக்கோ மனம் திரும்புவதற்கு மனமில்லாமல் போய்விட்டது. எப்ராமை நான் மறந்து விடுவேனோ? இந்த எப்ராயிமை நான் மறந்து விடுவேனோ? என் கை அவனை ஆசீர்வதிக்காமல் போய்விடுமோ? அவனுடைய சுகத்தை நான் விரும்பாமல் போய்விடுவேனோ என்று சிங்கத்தை போல கர்ஜிக்கிறார். தேவப்பிள்ளையே, ஆண்டவர் சத்தத்தை எழுப்புகிறவர். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழியின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் வசனம் 2 சொல்லுகிறது, ராஜாவின் உக்கள் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். நீதிமொழிகள் 19 வசனம் 12 சொல்லுகிறது, ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் வசனம் 8 சொல்லுகிறது, சிங்கம் கர்ஜிக்கிறது, கர்த்தர் முழங்குகிறார், யார் அமைதியாக இருக்க முடியும்? யார் சும்மா இருக்க முடியும்? யார் பேசாமல் இருக்க முடியும் என்கிற ஒரு காரியத்தை அங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இந்த கர்ஜிப்பின் சத்தத்தை எழுப்பக்கூடியவர் ஆண்டவர். அவர் முழங்குகிறார். அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணக்கூடிய சத்தம், பெண்மான்களை ஈனும்படியாக செய்யக்கூடிய சத்தம். அந்த சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். ஏதேன் தோட்டத்தில் இந்த சத்தம் கடந்து சென்றது. ஆதாமே, ஏவாளே, நீ எங்கே இருக்கிறாய் என்கிற ஒரு சத்தம் அங்கே கடந்து சென்றது. அவர்கள் சித்தத்தை இழந்து போகிறார்கள், திட்டத்தை இழந்து போகிறார்கள். ஆண்டவர் தமக்கென்று ஒரு மக்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார். நோவாவோடு கூட ஆண்டவர் சம்பாஷிக்க விரும்புகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறார், ஈசாக்கை தெரிந்து கொள்ளுகிறார், யாக்கோபை தெரிந்து கொள்ளுகிறார், யோசேப்பை தெரிந்து கொள்ளுகிறார். அவர்களோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார், தம்முடைய சத்தத்தை உயர்த்த ஆரம்பிக்கிறார். மோசேயை முட்செடி நதியிலே கர்த்தர் அவனிடத்திலே பேசுகிறார். காரணம், எகிப்திலே பார்வோன் ஒருவன் வருகிறான். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் தன்னுடைய சத்தத்தை எழுப்பி அவர்களை அடிமையாக மாற்றுகிறான். அவர்கள் சாந்தலும் செங்கலும் ஆகிய சகலவித வேலையினாலும் தங்களுடைய ஜீவியம் கசப்பானதனால் ஒரு கூக்குரலை எழுப்புகிறார்கள். ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டு மோசேக்கு முன்பாக முட்செடியிலே தன்னுடைய சத்தத்தை எழுப்புகிறார். மோசே ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார், யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார், நியாயாதிபதிகளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார், ராஜாக்களை தெரிந்து கொள்ளுகிறார், தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொள்ளுகிறார். ஒவ்வொரு இடத்திலும் தெரிந்து கொண்டு தன்னுடைய சத்தத்தை ஆண்டவர் உயர்த்துகிறார். சிங்கத்தை போல ஆண்டவர் கர்ஜித்து அவர்கள் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அவர்களோ திட்டத்திலே நிற்கவில்லை, தீர்மானத்திலே நிற்கவில்லை. அவர்கள் மனம் அடிந்து போகிறவர்களாக, மனம் பேதலித்து போகிறவர்களாக, ஆண்டவருடைய சத்தத்திற்கு, தங்களுடைய சித்தத்திற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் போனவர்களாக மாறி போயிருக்கிறதை வேதம் அடையாளப்படுத்துகிறது. ஆகவே தான் எபிரேய நிருபத்திலே வாசிக்கிறோம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகும் வகை வகையாகும் தீர்க்கதரிசிகளுக்கு திருவுளம் பற்றின தேவன் கடைசி நாளிலே குமாரன் மூலமாய் சகலத்தை நமக்கு திருவுளம் பற்றியிருக்கிறார். அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்திருக்கிறார். காரணம், அவருடைய சத்தம் நம்மை அசைக்கிற சத்தமாக இருக்கிறது. இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சத்தத்தை எழுப்புகிறவர், இந்த சிங்காசனத்தை வீட்டிருக்கிறவர் கர்ஜிப்பை எழுப்புகிறவர். இந்த ஊரடங்கு காலத்திலே உறுதியுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றால் இன்றைக்கு முதலாவது ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். நான் அறிந்திருக்கிற என் ஆண்டவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவர் கர்ஜிப்பார். அவர் கர்ஜிப்பால் என்ன நடக்கும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சத்திய வேதாகமும் அவர் கர்ஜிக்கும் பொழுதெல்லாம் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதை நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. அவர் சில காரியத்தை நமக்கு அறிவிக்கிறார், சில காரியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஓசியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 14 இப்படியாய் சொல்லுகிறது. நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும்
யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போல் இருப்பேன். நானே பீறி போய்விட்டேன், தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்? இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஜெயம் எடுத்தவர், தோல்வியை ஜெயமாக மாற்றினவர், வெற்றிடத்தை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றினவர், உடைந்து போன வாழ்க்கையை அவர் மறுபடியுமாய் கட்டினவர், உருகுலைந்த வாழ்க்கையை மறுபடியுமாக ஒன்றாக இணைத்தவர். இன்றைக்கு அவர் உங்கள் சிங்காசனத்தில், உங்கள் இருதயமாகிய சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவருடைய குணலட்சணம் என்ன? இந்த ராஜாவினுடைய ரட்சிப்பு, ராஜாவினுடைய கர்ஜிப்பு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடியினால் அவர் சொல்லுகிறார், நான் எப்ராயிமுக்கு எப்படி இருப்பேன்? சிங்கத்தை போல் இருப்பேன். யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கத்தை போல் நான் இருப்பேன். நானே பீறுகிறவர், நானே தப்புவிக்கிறவர் என்று ஆண்டவர் சொல்லுகிற வசனம் 15 சொல்லுகிறது. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து தங்களுடைய என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். 6ஆம் அதிகாரம் வசனம் ஒன்று சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்பிப்பார் என்கிற ஒரு சத்தம் அங்கே ஏற்படுகிற தேவ பிள்ளையே அவர் அறிவிக்கிறார். இந்த ஊரடங்கு காலம் ஒரு உறுதியான வாழ்க்கைக்கு ஆதாரமாக இல்லாமல் போயிருக்கலாம். இந்த உறுதியான ஒரு வாழ்க்கை அசைந்து போகிற சூழ்நிலைக்கு நேராக அடித்து செல்லப்பட்டிருக்கலாம். அலசடிப்பட்டவர்களாக அங்கலாய் போடு கூட நீங்கள் ஒருவேளை அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் சில சமயத்திலே சிட்சையை உண்டு பண்ணுவார். அவர் அடித்தாலும் அவர் காயம் கட்டுகிறவர். அவர் நம்மை வைத்து அற்புதங்களின் பாதைகளுக்கு நேராய், அதிசயங்களுக்கு பாதைகளுக்கு நேராய் நடத்த வேண்டுமானால் நம்மை அவர் சீர்படுத்த வேண்டும், நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டும், நம்மை பலப்படுத்த வேண்டும், நம்மை ஆண்டவர் நிலைநிறுத்த வேண்டும். இன்றைக்கு இந்த கால வேளையிலே அவர் கர்ஜிப்பின் சத்தத்தை ஏற்படுத்துவதற்கு காரணம் என்ன? அவர் ஒன்றை செய்ய விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார்? சிலவற்றை அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்? நீ திரும்ப வேண்டும். யார் பக்கமாக? ஆண்டவர் பக்கமாக திரும்ப வேண்டும். நானே பீறி போடுகிறவன், நான் சிங்கமாக இருக்க விரும்புகிறேன். எப்ராயிமுக்கு சிங்கத்தை போல இருக்க விரும்புகிறேன். காரணம், ஒருவனும் உன்னை தப்புவிக்க முடியாது. அசிரியர்கள் சூழ்ந்து வந்திருக்கிறார்கள். அசிரியருடைய பாளையம் உனக்கு நேராய் வந்திருக்கிறது. அவர்கள் உன்னை சிறைப்படுத்துவதற்கு முன்பாக நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், நீ திரும்புவாயானால் நான் உன் பக்கமாக திரும்புவேன். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கும்பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? உன் பக்கத்திலே 1000 பேர், உன் வலது பக்கத்திலே 10000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாத. காரணம், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் திரும்புங்கள். இந்த ஊரடங்கு காலத்திலே கர்த்தர் கர்ஜிக்கிறவராக, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராக ஒரு சத்தத்தை எழுப்புகிறார். என்ன சத்தம் அது? மேன்மையான சத்தம். அவர் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை அறிவிக்கிறார், நீங்கள் திரும்புங்கள். முதல் காரியம் அவர் அறிவிக்கிறார். இரண்டாவது, இதே யோவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை நான் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் வசனம் 12 சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். அதற்கு முன்பாக அவர் 2ஆம் அதிகாரத்திலும் சில சத்தியங்களை நமக்கு சொல்லித்தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். இரண்டாவது, அவர் அறிவிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கலமாக இருப்பார். ஹல்லேலூயா, அடைக்கலமாக இருப்பார். பாருங்கள், 3ஆம் அதிகாரம் வசனம் 1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அது நன்றாக புரியும். யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலே, அக்காலத்திலே என்று 1ஆம் வசனம் ஆரம்பமாகிறதை பார்க்கிறோம். இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பாபிலோனின் சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். கர்த்தர் சிறையிருப்பில் இருந்து திருப்புவதற்கு அவர்களோடு கூட சம்பாஷிக்கிறார். அவர் சம்பாஷிக்கும் போது சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் அடைக்கலமாயிருப்பார். ஆபத்து காலத்திலே அவர் அனுகூல துணையாய் உங்களுக்காய் மாறுவார். இன்றைக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமாக துணையாயிருக்கிறார். இந்த தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். அநாதி தேவன், அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரமாக மாறியிருக்கிறது. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். இவர் நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் அடைக்கலமானவர், அவர் அனுகூலமானவர். அவர் சொல்லுகிறார் 4ஆம் வசனத்தில், தீரு சீதோனே
பெலிஸ்தியாவே, சகல எல்லைகளே, உங்களுக்கு என்ன? நான் உங்களுக்கு சரியான காரியத்தை சரி கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த ஊரடங்கு காலத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பல சத்துருக்கள் இருக்கலாம், பல சோதனைகள் இருக்கலாம், பல சவால்கள் இருக்கலாம், பல நிலங்கள் இருக்கலாம், பல இன்பமற்ற சூழ்நிலைகள் நம்மை வாழ்க்கையிலே சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அடைக்கலமாயிரு. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும், அவைகள் அதிர்ந்து போனாலும், அஸ்திபாரங்கள் ஒழிந்து போனாலும், அலங்கோலமாக மாறினாலும், அவைகள் இருக்கிற இடம் இல்லாமல் அலங்கொலைந்து போனாலும், நான் என் ஜனத்திற்கு அடைக்கலமாக இருப்பேன். ஏன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கர்ஜிக்க வேண்டும்? அவர் சில காரியத்தை அறிவிக்க விரும்புகிறார். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்க விரும்புகிறார். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், அவர் ஆதரவாக இருக்கிறார் என்று ஏசாயாவின் புத்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். குறிப்பாக 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்து கொண்டு போதும், கர்ஜித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பவர்களின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமலினாலே பணியாமலும் இருக்கிறது போல, சேனைகள் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுகளுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகள் கர்த்தர் இஸ்ரவேல் மேல், எருசலேமில் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர்கள் கடந்து போவார்கள், கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் விடுதலை ஆக்குகிறவர். அவர் தம்முடைய ஜனத்திற்கு எப்படி இருப்பார்? ஆதரவாக இருப்பார். ஆதாரமே இழந்து போயிருக்கலாம், கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஆதரவாக இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போகிறாங்க? அவர்கள் 31ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் தேவனை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரை மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதனால் அவர்களை நாடி, குதிரை வீரர்களுக்கு மகா பலசாலியுமாய் இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று இந்த அதிகாரமும் ஆரம்பமாகி ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தை நீ நம்ப வேண்டாம். வசனம் 2 சொல்லுகிறது, வசனம் 3 சொல்லுகிறது, எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவருடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனுக்கும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். அவர்கள் விழுவார்கள், அவர்கள் அழிவார்கள், அவர்கள் இடம் கொள்ள முடியாது போய்விடுவார்கள். காரணம் என்ன? சேனைகளின் கர்த்தர் இறங்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார், இந்த ஊரடங்கு காலத்திலே உறுதியாக நிற்க வேண்டுமானால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் கர்ஜிக்கிறார். எதற்காக? சில காரியத்தை நமக்கு அறிவிக்கிறார். நீங்கள் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில காரியத்தை நமக்கு அறிவிக்கிறார். ஆண்டவர், நான் உனக்கு அடைக்கலமாய் இருப்பேன், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கக்கூடிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். 3வது காரியத்தை கர்த்தர் சொல்கிறார், நான் ஆதரவாய் இருப்பேன், நீ ஏன் அங்கே திரிகிறாய்? சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ தேவனுடைய நாமத்தை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். இன்றைக்கு தீர்மானம் எடுப்பு, ஒருவனும் தொடராமல் இருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறான், ஒன்றுக்கும் அஞ்சாத சிங்கம் என்று நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒரு கர்ஜிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இடுகிறார். ஒரு சிங்கம் கர்ஜிக்கும். சிங்கம் கர்ஜிச்சுன்னா 5 to 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சத்தம் கேட்குமா? பாருங்கள், யோசித்து பாருங்கள். அதனுடைய சத்தத்தை எழுப்பும். அதனுடைய சத்தத்தை எழுப்ப எழுப்ப மற்ற மிருகங்களாம் பயப்படும். இன்றைக்கு சேனைகளின் கர்த்தர் தம்முடைய கர்ஜிப்பை எழுக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஊரடங்கு காலத்திலே உறுதியான வாழ்க்கையை தருவதற்கு காரணம் என்ன? அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். உன் இருதயமாகிய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்க விரும்புகிறார். அவர் உன் இருதயமாகிய சிங்காசனத்தில் இன்றைக்கு இந்த காலவெளியில் வீற்றிருப்பாரானால் அவர் சில காரியங்களை உனக்காக அறிவிப்பார். சில காரியங்களை உனக்காக அவர் அறிவிக்கிறவர் மாத்திரமல்ல, உனக்கு அடைக்கலமாக மாறுவார், உனக்கு ஆதரவாக அவர் மாறுவார். அவரால் மாத்திரம் முடியும். பாபிலோன் உனக்கு உதவியாய் மாறாது, அசிரியர்கள் உனக்கு உதவியாய் மாற முடியாது, எகிப்தியர் உனக்கு உதவியாய் மாற முடியாது என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற அதே நிலையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு உதவியாய் மாற முடியும். இந்த ஊரடங்கு காலத்தில் ஐயோ, என் வாழ்க்கை சீர்குலைந்து போயிருக்கிறது, சின்னாபின்னமாய் மாறி இருக்கிறது, நான் சீர் அழிந்து போன ஒரு மனுஷியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என் சீர்மிகு வாழ்க்கை என் வாழ்க்கையிலே குறுக்கிடுமா? ஒரு சிறந்த அனுபவங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிடுமா? நான் மறுபடியும் என் வியாபாரத்தில் தழைத்து ஓங்க முடியுமா? மறுபடியும் என் குடும்ப வாழ்க்கை துளிர முடியுமா? என் வாலிப பருவத்தில் நான் பல
அனுபவங்களை இழந்து போயிருக்கிறேன், நஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தீர்மானங்களை எடுக்க முடியாதபடிக்கு துவண்டு போயிருக்கிறேன், சரிந்து போயிருக்கிறேன் என்று யோசிக்கிறாயோ, கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர். இந்த ஊரடங்கு காலத்திலே உறுதியாய் இருப்பதற்கு அவர் சிங்காசனத்திலே உனக்காக வீற்றிருக்கிறார். உன் இருதயமாகிய சிங்காசனத்திலே இன்றைக்கு அவர் வீற்றிருந்து உனக்காக சில காரியங்களை அறிவித்து உனக்கு அடைக்கலமாய் மாறி உனக்கு ஆதரவாக மாற விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம். முதல் குறிப்பை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த ஊரடங்கு காலத்திலே ஒரு உறுதியான வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள வேண்டுமானால், உங்களுடைய குடும்பம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், பேசுகிற நான் இந்த உறுதியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஒன்றை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவர் கர்ஜிக்கிறவர், மரணத்தை ஜெயித்திருக்கிறவர். அவர் எனக்கு 3 அனுபவங்களை கற்றுக் கொடுக்கிறார், கற்றுக்கொண்டிருக்கிறேன். இரண்டாவது குறிப்புக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இரண்டாவது குறிப்பு, சவால்களிலே விடுவிக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். ஊரடங்கிலே உறுதியான வாழ்வை நான் பெற்றுக்கொள்வதற்கு அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். இரண்டாவது, சவால்களிலே விடுதலை தருகிறார். சவால்களிலே என்னை விடுவிக்கிறார். மனிதனுக்கும் சிங்கத்திற்கும் இருக்கக்கூடிய சில சம்பவங்களை இங்கே சுட்டிக்காட்டி, இதன் மூலமாக ஆண்டவர் இந்த ஊரடங்கு காலத்திலே உறுதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு என்ன சொல்லித் தருகிறார் என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாக நாம் இந்த இரண்டாவது குறிப்பை பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் இருக்கிறோம். எங்கும் சவாலை நாம் விரும்புகிறதில்லை, ஆனால் அது தானாக வருகிறது. ஆனால் இந்த சவாலை எப்படி தாண்டி செல்வது, எப்படி மேற்கொள்வது என்று பலமுறை நாமவே முயற்சிக்கிறோம், நாமவே யோசிக்கிறோம், நாமவே சிந்திக்கிறோம், கூடி ஆலோசிக்கிறோம், குடும்பமாக சிந்திக்கிறோம். ஆனால் சில சமயங்களிலே காரியங்கள் சித்திக்கிறதில்லை, சில சமயங்களிலே காரியங்கள் வாய்க்கிறதில்லை. காரியங்கள் வாய்க்காமல் போகிற சமயத்திலே மனம் பேதலித்து போய்விடுகிறோம். மனதிலே ஒரு பெரிய சஞ்சலம் ஏற்படுகிறது, தவிப்பு ஏற்படுகிறது. உள்ளத்திலே பாரமடைந்தவர்களாக, ஏன் எனக்கு மட்டும் என்கிற ஒரு கேள்வியை உள் மனதிலே பதித்து கொண்டவர்களாக, வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சலிப்போடு கூட, சஞ்சலத்தோடு கூட, ஏதோ நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே ஒருவேளை இருப்பீர்கள் என்றால், இந்த ஊரடங்கு காலத்திலே கர்த்தர் உறுதியான வாழ்க்கையை அமைப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சவாலை நீ தாண்டி செல்ல வேண்டாம், சவாலை நீ மேற்கொள்ள வேண்டாம், இது நீ செய்யக்கூடிய காரியம் அல்ல, இந்த சவால்களிலே விடுவிக்கிறவர் நான் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். ஆகவே இந்த இரண்டாவது குறிப்பிலே சவால்களிலே விடுவிக்கிறவர் என்கிற ஒரு குறிப்பை வைத்து உங்களுடைய சிந்தனையிலே இவைகளை பதிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி விடுவிப்பார்? இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் 3 அனுபவங்களோடு கூட நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இந்த ஆண்டவர் இந்த சவால்களிலே எப்படி நம்மை விடுவிக்கிறார் என்கிற சத்தியத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். 3 கதாபாத்திரங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பதித்து, இந்த 3 மனிதர்களுடைய வாழ்க்கையிலே சிங்கம் சம்பந்தப்பட்டிருக்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அதன் மூலமாக தேவனுடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்யும் என்கிறதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி விடுவிக்கிறார்? 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிற வேளையிலே இது ஒரு பரிச்சயமான ஒரு வேத பகுதி. தாவீதை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீது எப்படி கோலியாத்தை மேற்கொண்டான் என்கிறதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தகப்பனாகிய ஈசாய் சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று யுத்த தடவாளத்திற்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று சில தின்பண்டங்களை கொடுத்து, இப்பொழுது ஆடுகளுக்கு பின்பாக இருந்த தாவீதை இப்பொழுது யுத்த களத்திற்கு நேராக அனுப்ப வேண்டும் என்று ஈசாய் தீர்மானம் செய்து அவனுடைய கரத்திலே சில பொருட்களை, தின்பண்டங்களை கொடுத்து, சகோதரர்களை விசாரித்து வா என்று அவனை அனுப்பி வைக்கிறான். இவன் ஆடுகளை ஒரு வசத்திலே, ஒரு மனிதனிடத்திலே வசமாக விட்டுவிட்டு அவன் யுத்த களத்திற்கு நேராக தகப்பனுடைய வார்த்தைக்கு தட்டாமல் சகோதரரை பார்க்க வேண்டும் என்று அவன் கடந்து செல்கிறான். அந்த யுத்த தளவாளத்திலே அவன் கடந்து போகிற சமயத்திலே அங்கு ஒரு பெரிய சத்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். 6 முழமும் 1 ஜானும் உள்ள ஒரு பெலிஸ்தியன், ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். காத்தூரான் நின்று கொண்டிருக்கிறான். அவன் சத்தத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறான். யாராவது என்னை மேற்கொள்ள முடியுமா என்று ஒரு பெரிய சவாலை அவர்களுக்கு முன்பாய் வைத்துக் கொண்டிருக்கிறான். சமத்த இஸ்ரவேல் சேனையும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது தாவீது நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய மூத்த சகோதரன் வருகிறான். அவனை பார்க்கிறான். எலியாப் அவனை வந்து பார்த்து சொல்லுகிறான், கொஞ்சம் ஆடுகள் இருந்தது, அதை யார் இடத்தில் விட்டு வந்தாய்? உன்னுடைய துணிக்கரம் என்ன? உன்னுடைய இருதயத்தினுடைய மேட்டிமை என்ன? உன் இருதயத்தின் அகங்காரம் என்ன என்று அவனை பார்த்து கேட்கிறான்.
தாவீதால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தாவீது யோசிக்கிறான், இந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம், இந்த சவாலை என்னால் மேற்கொள்ள முடியும் என்று அவன் தைரியமாக சொல்லுகிறான். அவனுக்கு ஒரு நற்செய்தி காத்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதனை மேற்கொள்கிறவருக்கு ராஜாவினுடைய மகளை மணந்து வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்கிற செய்தி கேட்டவுடனே எல்லாவற்றையும் யோசிக்கிறான். அந்த பெலிஸ்தியனை மேற்கொள்ள வேண்டும். எல்லா காரியத்தை சொன்ன பிற்பாடு இப்பொழுது தாவீதை சவுலிடத்திலே கொண்டு போகிறார்கள். சவுலிடத்திலே நிற்கிறான். இவன் சிறு பையனாக இருக்கிறான். சவுல் அவனை பார்த்து சொல்லுகிறான், உனக்கு அப்பியாசம் இருக்க முடியாது, நீ ஒரு சிறு பிள்ளையாய் இருக்கிறாய். அவன் சிறு வயது முதல், இந்த காத்தூரான் சிறு வயது முதல் நல்ல பயிற்சி பெற்றவன். யுத்தத்திலே போர்க்களத்திலே அவன் பல ஜெயங்களை பார்த்திருக்கிற ஒரு மனிதன். அவன் சாதாரணமான மனிதன், சாமானியமாக அவனை நீ மேற்கொள்ள முடியாது என்கிற சத்தியத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கிறான். சரி போகட்டும், நீ போ என்று அவனுடைய வஸ்திரங்கள் அணிகலன்கள் எல்லாம் அவன் போட்டு பார்த்து, அது அவன் சரீரத்திற்கு ஏற்றவாறா இல்லாதபடினால இந்த யுத்த தளத்தில் நான் இந்த அணிகலன்களோடு கூட போவேன் என்றால் மேற்கொள்ள முடியாது என்று எண்ணி பார்த்தவனாக கையிலே அவன் வைத்து கொண்டிருக்க அதே தடியை பிடித்து கொண்டு அவன் முன்னேற விரும்புகிறான். ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சவால் மத்தியிலே சவுல் அவனை குறித்து எண்ணுகிற பிரகாரமாக எண்ணாமல் அவன் சிறு பையனாய் இருக்கிறான் என்கிறதை சுட்டிக்காட்டி அவனை பார்த்து கொஞ்சம் மட்டுப்படுத்தி பேசும் பொழுது அவன் தன் வாயை திறந்து சொல்லுகிறான், ராஜா நீர் வாழ்க, நான் கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கக்கூடியவன். இந்த கொஞ்சம் ஆடை பிடித்து போகும்படியாய் கரடி ஒரு விசை வந்திருக்கிறது, சிங்கம் ஒரு விசை வந்திருக்கிறது. அடியேனுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அடியேன் அந்த சிங்கத்தை கிழித்து போட்டேன் என்று அவன் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான். ஒரு காரியத்தை சொல்லுகிறான், இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த பெலிஸ்தியனை இன்றைக்கு ஆகாயத்து பட்சிக்கு இரையாக ஒப்பு கொடுப்பேன் என்கிற ஒரு சத்திய வேதாகமத்தினுடைய வசனத்தை இன்றைக்கு இந்த காலவெளியிலே இருதயத்தின் ஆழத்திலே பதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சவாலிலே நம்மை விடுவிக்கிறவர் எப்படி விடுவிப்பார்? கர்த்தருடைய நாமத்தினாலே விடுதலையாக்கப்படுவோம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் மிக மிக முக்கியமான ஒரு நாமம். இவன் சொல்லுகிறான், நான் கொன்றேன் என்கிறது அல்ல, நான் ஜெயம் எடுத்தேன் என்பதை குறித்து சொல்லவில்லை, கர்த்தருடைய நாமத்தை குறித்து மாத்திரம் சொல்லுகிறான். சிங்கத்தை குறித்து நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிங்கம் ஒரு அடி அடித்தா போதும், அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் மரண அடி. அதற்கு பிற்பாடு மனிதனால் மறுபடியுமாய் எழுந்திருக்க முடியாது, அவன் நிலை குலைந்து போய்விடுவான். இந்த சிங்கத்திற்கு இருக்கிற இந்த கர்ஜிக்கும் திறன் இருக்கிறது பாருங்கள், அதுதான் இந்த சிங்கத்தை அடையாளப்படுத்தக்கூடியது. சிங்கத்தினுடைய கூர்மையான பார்வை மிக முக்கியமான ஒன்றாய் மாறுகிறது. அதனுடைய கண்களை பாருங்களேன், அந்த சிங்கத்திற்கு பயமே இல்லை. இப்படிப்பட்ட கூர்மையான பார்வையுடைய, கண்களிலே பயமே இல்லாத அனுபவத்தை உடைய, நிமிர்ந்து எதையும் சந்திக்கக்கூடிய, சவால்களை பார்க்கக்கூடிய திறன் படைத்திருக்கிற ஒரு மிருகத்தை இப்பொழுது தாவீது என்ன செய்கிறான்? கொன்று குவிக்கிறான். அதை சவுலிடத்தில் சொல்ல விரும்புகிறான். அதை மறுபடியுமாக ஆழப்படுத்தி சொல்லுகிறான், இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் தேவனுடைய நாமத்தினாலே இன்றைக்கு நான் அவனை கொன்று போடுவேன். காரணம், இப்படி வந்து சில சிங்கம், அதை நான் பின்தொடர்ந்து போய் அதை அடித்து அதை கொன்று போட்டேன். ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கத்தை நான் பின்தொடர்ந்தேன். இதற்கு காரணம் ஆண்டவருடைய நாமம். இன்றைக்கு உங்கள் மேல் வந்திருக்கிற சவால்கள் நீங்கள் தாண்ட முடியவில்லை என்று யோசிக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய கரங்களை எடுத்து விடுங்கள், நான் உங்களை கரங்களிலே ஏந்துவேன். பலமுறை நான் தாண்ட வேண்டும் என்று முயற்சிக்கிறேன், என் சவால்களை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ தாண்ட வேண்டியதில்லை, நீ மேற்கொள்ள வேண்டியதில்லை, நான் உன்னை விடுதலையாக்குவேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலையாக்குவ அனுபவம் என்பது ஒருவர் மற்றவருக்காக செய்யக்கூடிய ஒரு காரியம், விடுதலையாக்கக்கூடிய அனுபவம். நான் முயற்சிக்கவில்லை, ஆண்டவர் முயற்சிக்கிறார். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக தங்குவான். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் உண்டு. இந்த ஊரடங்கு காலத்தில் இந்த சவாலை சந்திக்க முடியவில்லை, எப்படி உறுதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? இந்த சவாலை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று யோசிக்கிறீர்களோ, ஒருவர் கரம் பிடிக்க விரும்புகிறார், ஒருவர் கரம் பிடித்து நடத்த விரும்புகிறார். தாவீதின் கரத்தை பிடிக்கிறார். என்ன செய்கிறான்? கைகளிலே தடி,
கைகளிலே தடிகளை பிடித்தவனாய் போகிறான். கோலியாத் அவனை பார்த்து கேட்கிறான், நாயோ என்று கேட்கிறான். இல்லை, ஆண்டவர் பார்க்கிறார், அவன் கையை பலப்படுத்துகிறார். அவன் கவனிலே ஒரு கல்லை வைத்து சுழற்றுகிறான். மறுபடியும் கையை கர்த்தர் பலப்படுத்துகிறார். இது கர்த்தருடைய கரம் அவனை பிடித்திருக்கிறது, கர்த்தருடைய நாமம் அவனை பிடித்திருக்கிறது. கோலியாத்தை மடங்கடிக்கிறான். அவனுடைய ஈட்டி எடுத்து அவனை குத்துகிறான். அவன் முகம் குப்புற விழுகிறான். காரணம், கர்த்தருடைய நாமம். உனக்கு முன்பாக நிற்கக்கூடிய சவால்கள் என்ன? இன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் உன்னை ஜெயமுள்ளதாக மாற்றும். பெனாயா என்கிற ஒரு மனிதனை 1 நாளாம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 22 நாம் வாசிக்க முடியும். நீங்கள் வீட்டில் சென்று நீங்கள் உங்களுடைய வேத புஸ்தகத்தை திறந்து வாசியுங்கள். ஒருவேளை இந்த வாசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற சமயத்தில் இப்போது வேத புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் அந்த பகுதிக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். அங்கே ஒரு சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அந்த பெனாயா என்கிறவன் சிங்க கெபிக்குள்ளே போய் சிங்கங்களை தாக்குகிறான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. யார் இவன்? அவனுடைய தகப்பன் ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்தவன், ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவன், தேவனுடைய பயபக்தியிலே வளர்க்கப்பட்டு தேவனுடைய நாமத்திற்கு பயந்து செயல்படக்கூடிய மனிதன் ஜெயத்தை பார்க்கிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி இல்லை, உங்கள் தோல்விகளை ஜெயமாக மாற்றக்கூடியவர் ஒருவர் உண்டு. அவர் இயேசு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நம்ப ஜெயம் வந்து கொண்டே இருக்கும். அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல சத்துருவின் சேனைகள் மடங்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஊரடங்கு காலத்தில், இன்றைக்கு சவால்களிலே ஆண்டவர் எப்படி விடுவிக்கிறார்? கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னை விடுதலையாக்குவார். இரண்டாவது காரியத்தை வாசிக்க முடியும். இரண்டாவது ஒரு கதாபாத்திரத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். சிம்சோன் வாழ்க்கையை முன்பாக வைக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 4 தொடர்ச்சியாக நீங்கள் வாசிக்க முடியும். திம்னாத்திலே இப்பொழுது சிம்சோன் என்ன செய்கிறான்? தகப்பனிடத்திலும் தாயிலிடத்திலும் பார்த்து சொல்லுகிறான், பெலிஸ்தியருடைய ஒரு பெண்ணை கண்டிருக்கிறேன், அவளின் பார்வைக்கு அருமையாயிருக்கிறாள், இன்பமாயிருக்கிறாள், பிரியமாயிருக்கிறாள், அவளை நான் மணக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். பெலிஸ்தியருடைய ஸ்திரியை நீ மறக்க வேண்டாம் என்று தகப்பனும் தாயும் எச்சரித்த பிற்பாடும் அவன் கேட்கவில்லை. அவன் பயணத்தை தொடர விரும்புகிறான். தொடர்ந்து போய்கொண்டிருக்கிற பாதையிலே ஒரு திராட்சை செடி அருகாமையிலே ஒரு சிங்கம் அவனை நோக்கி கடந்து வருகிறது. தேவ பிள்ளையே, இந்த சிங்கம் அவனை நோக்கி வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள் இறங்கினார். கர்த்தருடைய ஆவி பலமாக இறங்கினது. அவன் சிங்கத்தை கிழித்து போட்டான். உனக்கு முன்பாய் நிற்கக்கூடிய காரியம் என்ன? சிங்கம் நின்று கொண்டிருக்கிறதோ? தோற்றத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாயோ? அது ஒன்றுக்கும் பின்னடையாதே, இதை நான் எப்படி பார்ப்பேன் என்று யோசிக்கிறாயோ? அதனுடைய நிலைமை என்ன? அந்த சிங்கம் நிற்கும் போதே மற்றவர்களை பார்த்து சொல்ல, நான் தலைவன், நான் தான் உங்கள் எல்லாருக்கும் தலைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியமான ஒரு பார்வை. தன்னுடைய அடையாளத்தை ஒருபோதும் இழக்காத ஒரு சிங்கம், உரிமையை விட்டுக் கொடுக்காத ஒரு சிங்கம் தான் இப்பொழுது சிம்சோன் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறது. ஆனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். உனக்கு முன்பாய் நிற்கிற சிங்கங்கள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். உனக்கு முன்பாய் நிற்கக்கூடிய சிங்கங்கள், நான் தான் அதிகாரி, உன்னை ஆளுகைப்படுத்த விரும்புகிறேன், உன்னை ஆட்சி செய்ய விரும்புகிறேன், நீ உன்னை வாழ்க்கையிலே நிலைக்குலைய செய்வதற்கு என்னால் மாத்திரம் முடியும் என்று உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். அச்சமடைந்து ஞானமடைந்து வாழ்க்கையின் ஓரத்துக்கு நிறைய ஓட வேண்டும் என்று யோசிக்கலாம். ஆனால் அதை பின்தொடரும். ஆனால் சிம்சோன் சரீரத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. இன்னைக்கு இந்த ஊரடங்கு காலத்தில் உறுதியான வாழ்க்கை நீ வாழ வேண்டுமானால், உறுதியான வாழ்விலே சந்திக்கக்கூடிய சவால்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். யாரெல்லாம் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறானோ அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் வீரம் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட தனிப்பட்ட மனுஷனாய், தனிப்பட்ட மனுஷியாய், குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற தருணங்களை இந்த ஊரடங்கு காலத்திலே கர்த்தருடைய ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, ஆவியினாலே நடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திக் கொள்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். மூன்றாவது ஒரு கதாபாத்திரத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிச்சயமான ஒரு கதாபாத்திரம் தானியேல். தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கிற வேளையிலே, தானியேல் நேபுகாத்நேச்சரால் அவன் சிறைப்பட்டவனாக எருசலேமிலிருந்து கைதியாக அழைத்து செல்லப்படுகிறான். 14 வயது இருக்கும் என்று பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். 14 16 வயதுக்குள்ளே ஒரு வாலிபனாக அங்கே அழைத்து செல்லப்படுகிறான். பல சவால்களை அவன் சந்திக்கிறான். மரக்கறி உணவை தான் உண்ணுகிறான். ஆனால் கிளை
ஆண்டவர் உண்டு பண்ணுகிறான். அவன் புஷ்டியான சரீரத்தை உடையவனாக மாறுகிறான். நேபுகாத் நேச்சருக்கு பிற்பாக பெல்சாஷார் என்கிற ஒரு ராஜா வருகிறான். அவனை தொடர்ந்து தரிவு ராஜா வருகிறான். தரிவு ராஜா வருகிற காலகட்டத்தில் தானியேலுடைய ஞானத்தை பார்த்து, அறிவை பார்த்து, புத்தியை பார்த்து, திறனை பார்த்து எல்லா பிரதானிகளுக்கும் அதிகாரியாக ஆண்டவர் அவனை மாற்ற வேண்டும் என்று தரிவின் வாயிலே தன் வார்த்தையை போட்ட பொழுது பிரதானிகள் எல்லாம் பார்க்கிறார்கள். அவனை பார்த்து கோபம் அடைகிறார்கள். இவனை எப்படி நாம் குற்றப்படுத்த வேண்டும்? தேவனுடைய காரியங்களை குறித்து அல்லாமல் வேறு எந்த காரியத்திலும் இவனை நாம் குற்றப்படுத்த முடியாது என்று அறிந்து கொண்டவர்களாக அவர்கள் சொல்லுகிறார்கள், ராஜாவினிடத்திலே ஒரு மனிதன் விண்ணப்பம் செய்யாமல் போய்விடுவான் என்றால், 30 நாட்களுக்குள்ளாக விண்ணப்பம் செய்யாமல் போய்விடுவானால் அவனை சிங்கத்தின் கெபிக்குள்ளே போட வேண்டும், இது நீங்கள் முத்திரை போட வேண்டும், தாய்த்து கொடுக்க வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பிரதானிகள் எல்லாம் போய் தருவு ராஜாவினிடத்திலிருந்து தாய்த்து வாங்கி கொண்டு வந்து விடுகிறார்கள். இப்பொழுது கையப்பம் வைக்கப்பட்டாயிற்று. தானியேலுக்கு கையப்பம் வைக்கப்பட்டது தெரிந்த பிரகாரம் படி அவன் முன்பு செய்தது போல மறுபடியுமாக அவன் எருசலேமின் பலகடின் வாசலாக அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஜெபிக்க ஜெபிக்க விண்ணப்பத்தை எழுப்ப சோத்திர பலிகளை எழுப்ப இந்த பிரதானிகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். ராஜாவே, உம்முடைய வார்த்தைக்கு பணியாமல், உம்முடைய சத்தத்திற்கு செவிக்கொடாமல், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய முடியாதபடிக்கு ஒரு வாலிபன் இருக்கிறான். அடிமையாக வந்த ஒரு வாலிபன், எருசலேமிலிருந்து கைதியாய் வந்த வாலிபன் உமக்கு விரோதமாக செயல்படுவதற்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறான். அவனை சிங்க கெபிக்குள்ளே போட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார். தானியேலை விடுவிக்க வேண்டும் என்று தரிவு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்க முடியவில்லை. அவனை சிங்க கெபிக்குள்ளே போடுகிறார்கள். சிங்கத்தின் கெபிக்குள்ளே வரலாற்றில் பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், எருசலேமிலிருந்து கால்நடையாக பாபிலோனுக்கு நடந்து வந்திருப்பாங்க. ஏறக்குறைய 400 மைல் இருக்குமா, 30 நாட்கள் ஏற்பட்டிருக்குமா நடந்து வருவதற்கு. வேத பண்டிதர்கள் அந்த வியாக்கியானத்தை சொல்லும் பொழுது அந்த 30 நாளை ஒருவேளை தானியேல் நினைவு கூறியிருக்கலாம். அவன் சவால்களை தாண்டி வந்திருக்கிறானே, இந்த சவாலையும் ஆண்டவர் மேற்கொள்ள செய்வார் என்று நம்பி தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறான். தேவனுடைய சமூகத்திலே தன் வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறான். தேவனுடைய பிரசன்னத்திலே தன் வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, சிங்க கெபியிலே அவனை போடுகிறார்கள். சிங்கங்கள் அவனை சூழ்ந்திருக்கிறது, ஆனால் சிங்கம் ஒன்றும் அவனை சேதப்படுத்தவில்லை. சிங்கத்தின் வாய்களை கட்டும்படியாய் தேவன் தம்முடைய தூதனை அங்கே அனுப்புகிறார். தானியேல் வாய் உயரமாக திறக்கப்பட்டது. உன் சத்தத்தை எக்காலத்தை போல் உயர்த்து என்கிற ஒரு சத்தத்தை எருசலேமின் பலகனின் வாயிலாக எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு தானியேல், ஜெப வீரனாக தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதும் வாஞ்சித்து விரும்பி யாசித்து செயல்படக்கூடிய ஒரு தானியேல் இப்போது சிங்க கெபியிலே போட்டாலும் தேவனுடைய பிரசன்னம் வருகிறது. தேவனுடைய பிரசன்னம் ஒரு தேவ தூதனை அழைத்து கொண்டு வருகிறது. அந்த இடம் மாறுகிறது. சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போடுகிறார். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? சிங்கங்கள் பசிச்சாதான் சாப்பிடும், பசிச்சுட்டு சாப்பிடாம இருக்காது. அதனால தான் ஒரு கர்ஜிப்பை அது விடும். சாதாரணமாக ஒரு சிங்கம் 30 கிலோவை ஒரே முறையில் சாப்பிடக்கூடிய திறன் படைத்திருக்கிறது. கொஞ்சம் சின்னமான ஒரு பொருளெல்லாம் சாப்பிட்றாது, சின்ன விலங்கெல்லாம் பார்த்து சாப்பிட்றாது. பெருசாக இருக்கக்கூடிய விலங்கை தான் அதற்கு சாப்பிட பிடிக்கும். அப்படி என்றால் பல நாட்கள் ஆகாரம் இல்லாமல் அந்த கெபிக்குள்ளே சிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதை அதே அதிகாரத்தினுடைய 2-3 வசனங்களை நாம் தள்ளி வாசிக்கிற சமயத்திலே புரிந்து கொள்ள முடியும். தானியேலை குற்றம் சாட்டின பிரதானிகளை அவர்கள் சிங்க கெபிக்குள்ளே போடும் பொழுது சிங்கம் ஓடி வந்து பட்சித்து எலும்புகளை நொறுக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒரு தூதனை உனக்காக வைத்திருக்கிறார். பாதம் கல்லிடாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதரில் வைத்தனை. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சமூகம் உனக்கு தேவை. உன் சவால்கள் உன்னை மேற்கொள்ள வந்து கொண்டிருக்கிறதோ, உன் சவால்கள் உன்மேல் கை போட்டிருக்கிறதோ, உன் சவால்கள் உன்னை வாழ விடாதபடிக்கு உன்னை வழிவிலகி செய்து கொண்டிருக்கிறதோ, இந்த சவால்கள் உன்னை சம்பித்து சீரழிகிற பாதைக்கினராய் அழைத்து சென்றிருக்கிறதோ, ஐயோ அவலம், ஐயோ அலங்கோலம், ஐயோ என் வாழ்க்கையிலே சொன்னா பிரச்சனை, தாங்கொன்னா வேதனை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ, தேவனுடைய சமூகத்திலே ஒரு தூதனை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். உன் சவாலை மேற்கொள்வதற்கு, உன் சவால்களிலே உன்னை விடுதலையாக்குவதற்கு தேவன் தம்முடைய நாமத்தை வைத்திருக்கிறார். சவால்களிலே உன்னை விடுதலையாக்குவதற்கு தேவன் தம்முடைய ஆவியை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். தேவன் சவால்களை மேற்கொள்வதற்கு தேவனுடைய சமூகத்தை உனக்கு ஈவாக, கிருபையாக, இரக்கமாக, பிச்சையாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணுகிறோமா? கர்த்தரை மறந்தால் அவர் நம்முடைய பிள்ளைகளை மறப்பார். இந்த வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால்களை முடக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? முழங்கால்களை முடக்குகிறான். சிங்கங்கள் அவனுக்கு முன்பாக மண்டியிடுகிறது.
சத்தத்தை உயர்த்துகிறான், வாயை விரிவாய் திறந்திருக்கிறான். சிங்கங்கள் வாயை மூடும்படியாய் தேவன் தூதனை அனுப்புகிறார். என்ன அற்புதமான ஒரு காரியம்! இன்றைக்கு சவால்கள் உனக்கு பெரிதாக இருக்கிறதோ, இன்றைக்கு சவாலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாயோ, சிங்கத்தின் கெபியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாயோ, சிங்கத்தின் பலத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாயோ, சிங்கத்தின் அதிகாரத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாயோ, அல்லது யூத ராஜ சிங்கம் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறாரே அவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாயோ, இந்த ஊரடங்கு காலத்திலே உறுதியான வாழ்க்கையை தருவதற்கு சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவர் சவால்களிலே உனக்கு விடுதலை தருகிறார். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவர் கர்ச்சிப்பை ஏற்படுத்துகிறார். ஏன் கர்ச்சிப்பை ஏற்படுத்துகிறார்? நீ அறிந்து கொள்ளும்படியாக, உனக்கு அடைக்கலம் தரும்படியாக, உனக்கு ஆதரவு தரும்படியாய் அவர் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து ஒரு கர்ஜிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய சத்தம் எழும்ப எழும்ப ஒரு பரலோகத்தின் மகிமை கடந்து வரும். இவர் தேவகுமாரன், இவர் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. மருவ மலையிலே அதே சத்தம் மறுபடியுமாய் உண்டானது. கெத்செமனே தோட்டத்திலே வேறு ஒரு சத்தம் உண்டாகிறது. பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு சத்தம். இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்கிற சத்தம். கெத்செமனே தோட்டத்தில் எழும்பின சத்தம் அங்கே தோற்று போன சத்தம் அல்ல. அங்கே ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்பி அவரை பலப்படுத்துகிறார். அந்த சத்தம் கொல்கதாவிலே பிதாவே நாவி ஒப்புவிக்கிறேன் என்று சத்தம் ஏற்பட்டது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் மட்டுமாக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது. ஒரு பெரிய சத்தம் ஏற்பட்டது. தேவ பிள்ளையே, இந்த ஆட்டுக்குட்டி பலிக்கடாவாக மாறி இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை பார்ப்பீங்கன்னா அங்கே பலிபீடம் வைக்கப்பட்டிருந்துச்சு. பலிபீடத்தை தொடர்ந்து வெண்கல தொட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த பலி மிருகம் அங்கே அடிக்கப்பட வேண்டும். இந்த பலி மிருகத்திற்கு பிற்பாடு வெண்கல தொட்டி ஆகிய இந்த தேவ வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த தண்ணீரினாலே ஒரு மனுஷன் முழுகி அவன் சுத்திகரிக்கப்பட்டவனாக, தேவ வசனத்துக்கு தன் வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவனாக அவன் பரிசு ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து அங்கே காணப்படக்கூடிய சமூக தப்பங்களை அவன் புசிக்கக்கூடியவனாக, அங்கே இருக்கக்கூடிய குத்துவிளக்கின் வெளிச்சத்திலே நடக்கக்கூடியவனாக, அங்கே இருக்கக்கூடியதான ஒவ்வொரு தூபபீடத்தை பார்த்து தூபங்களை எழுப்பக்கூடியவனாக மாற வேண்டும் என்பதற்கும் இந்த மகா பரிசுத்தலத்திலே உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனத்திற்கு மேலே இந்த கேருபீன் மத்தியிலே தேவன் தம்முடைய சத்தத்தை முழங்கினார். அந்த சத்தம் தான் கொல்கதாவிலே முழங்கப்பட்ட சத்தம். இன்றைக்கு ஆண்டவர் சவால்களை மேற்கொள்வதற்கு உனக்கு ஒரு கிருபை தருகிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஊரடங்கு காலத்திலே உறுதியாய் நிற்பதற்கு சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஊரடங்கு காலத்திலே நீ உறுதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு சவால்களிலிருந்து விடுதலையாக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் செய்தியின் துவக்கத்திலே சொன்னேன், தேவனோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிற சிங்கத்தை முதல் குறிப்பிலே வைத்து சில சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இரண்டாவது குறிப்பிலே இந்த சிங்கம் மனிதனோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறதை சொல்லிக் கொடுத்து, அங்கே சவால்களை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார் என்கிற சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து, மூன்றாவது ஒரு குறிப்புக்கு நேராக கடன் செல்ல விரும்புகிறேன். இந்த மூன்றாவது குறிப்பிலே இந்த சிங்கம் சாத்தானோடு கூட சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். சத்துருவின் முன்னிலையிலே விழிப்புள்ளவராக கர்த்தர் மாற்றுகிறார். சத்துருவின் முன்னிலையிலே கர்த்தர் நம்மை விழிப்புள்ளவர்களாக மாறுகிறார். பாருங்கள், 1 பேதுரு நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கிற சமயத்தில், உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகவே நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். இந்த நிருபம் எழுதப்படும் பொழுது சபை ஒரு பெரிய உபத்திரவ காலத்திலே போகிறது. நீங்கள் துவக்கத்திலே வாசிக்க முடியும். சிதறடிக்கப்பட்ட யூதர்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பல தேசங்களுக்கு நேராய் கடன் செல்கிறார்கள். நீரோ மன்னன் வாழ்ந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு அருமையான ஒரு வேத பகுதி. சிங்கங்கள் வாய்கள் வைக்கப்பட்டிருந்தது. ரோம சாம்ராஜ்யத்தில் பலவிதமான கட்டடங்கள் கட்டப்பட்டிருந்தது, பலவிதமான குகைகள் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பெரிய ஒரு தண்டனை அவர்கள் கொடுப்பார்கள் என்றால் சிங்கங்களை அவர்கள் ஏவ விடுவார்கள், மனிதர்களை தூக்கி போடுவார்கள். சிங்கங்கள் அவர்களை கர்ஜித்து, சிங்கங்கள் அவர்களை பட்சித்து, சிங்கங்கள் அவர்களை கொன்று போடும். இதுதான் ஒரு பெரிய தண்டனையாக நீரோவின் காலத்தில் வைக்கப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் தான் இந்த பேதுரு நிருபம் எழுதப்படுகிறது. ஆகவே பேதுரு சிதறி இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசு வருவதைக் கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் விழிப்புள்ளவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஊரடங்கு காலத்தில் கர்த்தர் நம்மை விழிப்புள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். இது கர்ஜிக்கிற ஒரு சிங்கம், இது கர்ஜிக்கிற ஒரு சிங்கம். ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரமாக இருக்கட்டும், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரமாக இருக்கட்டும், அங்கே தீரு ராஜாவினுடைய வாழ்க்கையின் அர்த்தங்களை சொல்லப்படுகிறது. தீரு ராஜாவை குறித்தும் சொல்லப்படுகிறது. தீரு ராஜாவுக்கு முன்பாக அங்கே விழுந்த லூசிஃபர் என்கிறதான ஒரு தேவ தூதனாக இருந்து
சத்ருவாக சாத்தானாய் மாறின ஒரு மனுஷனை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதி எப்படி பார்க்க வேண்டும்? இரண்டரையாக சொல்லப்படக்கூடிய ஒரு பிரகடனமாக, இரண்டு காரியங்களை ஒன்றாக இணைத்து சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்க வேண்டும். லா ஆஃப் டபுள் ரெஃபரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இரட்டை அர்த்தங்களுடைய ஒரு பிரமாணத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். பாருங்கள், அங்கே அவன் சிங்காசனத்துக்கு நேராக ஏறுவேன். தேவன் இருக்கிற இடத்திலே நான் அந்த இடத்திற்கு தேவனுக்கு சமமாக மாறுவேன் என்று விரும்பினான். இதுதான் சாத்தானுடைய திட்டம். அவன் தான் கெர்ஜிக்கிற சிங்கமாக மாறுவதற்கு முன்பாக தேவனுடைய இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான். ரெண்டாவது, ஏதேன் தோட்டத்தில் போய் தேவனுடைய சத்தமாகவே நான் மாற வேண்டும் என்று விரும்பி, ஏதேன் தோட்டத்தில் இந்த கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுண்டோ என்ற சில சத்தியங்கள் எல்லாம் கேட்டு அதை நம்ப வச்சு அவர்களை என்ன செய்கிறான்? வாழ்க்கையில் அவர்கள் நசுங்கி நாசமடைய, தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட, கேருபீன்கள் காவலாக வைக்கப்படுவதற்கு காரணமாக இவன் மாறுகிறான். காரணம், அவன் சத்தத்தை எழுப்புகிறான். தேவனுடைய இடத்தை பெற வேண்டும் என்று விரும்பினான். தேவனுடைய சத்தமாக தன்னுடைய சத்தத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்பினான். கடைசி காலகட்டத்தில் யூத ராஜ சிங்கத்தை போல கெர்ஜிக்க வேண்டும் என்று இப்பொழுது வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நன்றாக நாம் நயம் கண்டு அவனை ஓரமாக ஒதுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்தத்தை கேட்டு ஏமாற வேண்டாம். அவன் கெர்ஜிக்கிறவன் தான், ஆனால் உங்களை அழிக்கக்கூடியவன் அல்ல. அவன் வல்லமை நிறைந்தவன் அல்ல, அவன் தந்திரங்கள் நிறைந்தவன். இன்றைக்கு புரிய வேண்டும். அவன் சொல்றான், எல்லாரும் இருக்கிறார்கள், ஆனால் எல்லோரும் எனக்குள்ளாக இருக்கிறார்கள். அவன் கண்காணிக்கக்கூடியவன், கட்டுப்படுத்தக்கூடியவன். அவனுடைய சத்தம் உங்களை பயப்பட செய்யும். அவன் சூழ்நிலைகளுக்கு மேலாக பேசக்கூடியவன் அல்ல, சூழ்நிலைகளுக்குள்ளே உங்களை மடங்கடித்து போக வேண்டும் என்று பயமுறுத்தி உங்கள் வாழ்க்கையிலே அச்சத்தை உண்டு பண்ணி பேசக்கூடியவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக, அவனுடைய ஆட்சிக்குள்ளாக, அவனுடைய அதிகாரத்திற்குள்ளாக, அவனுடைய வளையத்திற்குள்ளாக, அவனுடைய திட்டத்திற்குள்ளாக, அவனுடைய வழி தலங்களுக்குள்ளாக உங்களை பதிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இன்றைக்கு எப்படி விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய சத்தத்தை தான் கேட்கணும். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வருகிற பிசாசின் சத்தம் அல்ல. இன்றைக்கு பல சத்தங்கள் காதலை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஊரிடத்திற்கு காலத்திற்கு பிற்பாடு என்ன நடைபெறும்? நான் என்ன செய்ய போகிறேன்? வாழ்க்கை சீர்குலைந்திருக்கிறதே, வாழ்க்கையில் எந்த விதமான அர்த்தங்கள் இல்லையே, எல்லாம் தோல்வியின் வார்த்தைகளாக, அபஜயத்தின் வார்த்தைகளாக, வெற்றிடத்தின் வார்த்தைகளாக, உடைக்கக்கூடிய வார்த்தைகளாக, கடிந்து போகக்கூடிய வார்த்தைகளாக, கடைசியாக தள்ளி நாசமடையக்கூடிய வாழ்க்கையிலே பல வார்த்தைகள் உங்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கலாம், நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம், சீர்குலையை செய்து கொண்டிருக்கலாம், சின்னாபன்னமாய் மாற்றிக்கொண்டிருக்கலாம், சிறைவாசத்திலே உங்களை வைத்துக் கொண்டிருக்கலாம், அழித்து கொண்டிருக்கலாம், ஆணவமடையும் செய்திருக்கலாம், ஆண்டோர் விட்டு பின்மாற்றமடைய செய்திருக்கலாம், ஆண்டோர் பக்கமாக திரும்ப முடியாதபடிக்கு உங்கள் முதுகை காட்டக்கூடிய வாழ்க்கைக்கு நேராக பிசாசின் சத்தம் உங்களை அடைத்துக் கொண்டு போகும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். நான் விழிப்புள்ளவனாய் கர்த்தர் என்னை மாற்றுவதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். இரண்டாவது, விழிப்புள்ளவராய் கர்த்தர் ஏன் மாற்றார்னா அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். சிங்கத்தினுடைய குணம் என்ன தெரியுமா? அதனுடைய எல்லையை பெருசாக்கிறோம். அது எல்லைக்குள்ள ஒருத்தனையும் விடாது. 50 சதுர அடி, சதுர மைல், சதுர அடி அல்ல, சதுர மைல் தூரத்தை ஒரு சிங்கம் ஆக்கிரமித்து அது தனக்கென்று ஒரு எல்லையை வைத்துக்கொள்ளும். அந்த எல்லைக்குள்ளே வேறு யாரையும் அனுமதிக்காது. அந்த எல்லையில் தன்னை ராஜாவாக அடையாளப்படுத்தி கொள்ளும். குடும்பம் குடும்பமாக சேர்ந்து வாழும். அநேகரை பாதுகாக்கும். தன் பிள்ளைகளெல்லாம் சிங்கம் பாதுகாக்கும். தாய் சிங்கம் பிள்ளைகளை பாதுகாக்கும். ஆண் சிங்கம் பலமுள்ளதாக மாறி அநேகரை பலவீனத்திலிருந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகவே மாறும். ஏதாவது துஷ்ட மிருகம் வந்தால் உடனே சேர்ந்து அது சண்டை போடும். அது தன்னை தலைமைத்துவத்திலே ஒருபோதும் விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மையோடு கூட இருக்கும். இன்னைக்கு பிசாசு அந்த வளையத்துக்குள்ளே நம்மளை வைக்க விரும்புகிறான். பிசாசு அந்த சித்தத்திற்குள்ளே நம்ம வைக்க விரும்புகிறான். அவன் வளையத்துக்குள்ளே, அவனுடைய எல்லைக்குள்ளே உங்களை வைத்து அவன் ஆளுகை செய்ய விரும்புகிறான். உங்கள் வாழ்க்கையில் அவன் வார்த்தையை போட விரும்புகிறான், தோல்வியின் வார்த்தையை போட விரும்புகிறான். சூழ்நிலைகளுக்குள்ளே உங்களை தோல்விப்படுத்தி உங்களை அடக்கி வைத்து ஆளுகை செய்ய விரும்புகிறான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். இல்லை, நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். இதோ புத்தக சூழ்நிலை குறித்து எழுதியிருக்கிறது, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று இயேசு சொல்லி, பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி இயேசு பிதாவின் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக, அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். கடைசி குறிப்பு, அவர் என்ன சொல்லுகிறார்? சத்துவத்தை அளிக்கும்படியாக விழிப்புள்ளவர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்திருளுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். கடைசியாக சகோதரரே,
கர்த்தருடைய பலத்திலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகிறார். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு கூட அல்ல. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் செயலில் நமக்கு யுத்தம் உண்டு. இந்த யுத்தத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். தலையிலே ரட்சிப்பென்னும் தலை சீராவை, விசுவாசம் என்னும் கேடகத்தை, ஆவியின் பட்டயத்தை, நீதி என்னும் மார்க்கவசத்தை, சத்தியம் என்னும் கச்சையை, சமாதானத்துக்கு ஆயுதம் என்னும் பாதரட்சியை தொடுத்து கொண்டவர்களாக இன்றைக்கு யுத்தத்துக்கு நேராய் கர்த்தர் அழைக்கிறார். இன்றைக்கு சிங்கம் ஒருபோதும் பின்வாங்கி போகாது. சிங்கத்தின் பார்வை ரொம்ப வித்தியாசமான பார்வை. ஒரு முறை தான் அப்படி பார்க்குமா, அந்த ஒரு முறையில் அந்த சிங்கத்தினுடைய கண்களிலே அங்கு இருக்கக்கூடிய பல காட்சிகள் பதிவாக்கப்படுமா. சிங்கம் ஒன்றுக்கும் அஞ்சாது. சிங்கம் தனித்து செயல்படும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தனித்து செயல்பட கர்த்தர் அழைக்கிறார். இன்றைக்கு தனித்து ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க விரும்புகிறார். சர்வாயத்தை தரித்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். காற்று வேகமாக வந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மணலெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஆனால் கல் வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும். கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ள கற்களாக உங்களை என்னும் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் திட அஸ்திபாரமான சியோன் கிளையிலே கல்லாக மூளைக்கல்லாக மாறி இருக்கிறவர் உங்களையும் என்னும் ஜீவனுள்ள கற்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தோற்று போனவர் அல்ல. அவர் ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட்டவர். இப்போது யூத ராஜ சிங்கமாக வெளிப்பட்டிருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்கு காரணம் என்ன? அவர் சில காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறார். சில காரியத்தை அறிவித்தது மாத்திரமல்ல, உங்களுக்கு அடைக்கலமாக, உங்களுக்கு ஆதரவாக மாறி அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து இந்த 3 அனுபவத்தை செய்து இந்த ஊரடங்கு காலத்தில் உங்களை உறுதியான வாழ்க்கைக்கு நேராக அழைத்து சென்று சவால்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது நான் மேற்கொண்டு விடுவேன், நான் தாண்டி விடுவேன் என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரே உங்களுக்கு விடுதலை அளித்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை சொல்லி பெரிய காரியத்தை செய்து முடிக்கிறார். தேவனுடைய நாமத்தினாலே, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய சமூகத்தினாலே நீங்கள் சவால்களை தாண்டி செல்ல முடியும். கடைசியாக பார்த்தோம், மிக முக்கியமான அனுபவம், சத்துருவின் முன்னிலையிலே விழிப்புள்ளவர்களாக மாற்றுகிறார். எப்படி? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக, கர்த்தருடைய சத்துவத்திலே பலப்படும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த ஊரடங்கு காலத்தில் உறுதியான ஒரு வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். சிங்கம் தேவனோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிங்கம் மனிதர்களோடு கூட சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிங்கம் சாத்தானோடு கூட சம்பந்தப்பட்டு. எனக்கு என்ன தெரியும்? நான் எப்படி புரிந்து கொள்வது, எப்படி அறிந்து கொள்வது, எப்படி வாழ்வது? யோசிக்கிறீர்களா? இன்றைக்கு கண்களை மூடுங்க. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சவாலிலிருந்து விடுதலை ஆக்குகிறவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சத்துருக்கு முன்னிலையிலிருந்து விழிப்புள்ளவனாக மாற்றுகிறவரே, என் குடும்பத்தை மாற்றுகிறவரே, தனிப்பட்ட மனுஷனை மாற்றுகிறவரே, என்னை உம்மை போல மாற்றுகிறவரே. நீர் என் வாழ்க்கையிலே சிங்காசனத்தில், என் இருதயமாகி சிங்காசனத்தில் ஆண்டவரே வந்து அமரும் சொல்லுவீங்களா? ஆண்டவரே நீர் அமரும். அவர் அமர்ந்தார்னா சில காரியத்தை உங்களுக்கு அறிவித்து கொண்டே இருப்பார். அவர் உங்களுக்கு அடைக்கலமாக மாறிக்கொண்டே இருப்பார். அவர் உங்களுக்கு ஆதரவாக மாறிக்கொண்டே இருப்பார். அவர் உங்கள் சிங்காசனத்தை உட்கார்ந்தா நீங்கள் சந்திக்கக்கூடிய சவாலை சொல்லுவார், நீ தாண்டாத, நீ போகாத, நான் உன்னை விடுதலையாக்குறேன், என்னுடைய நாமத்தை உனக்கு தருகிறேன், என்னுடைய ஆவியை உனக்குள்ளே வைக்கிறேன், என்னுடைய சமூகத்தை உனக்குள்ளே வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே உங்களை விடுதலையாக்குவார். ஆக்கிட்டு விழிப்புள்ளவர்களாக மாற்றி, நான் பேசுகிற சத்தத்தை மாத்திரம் கேளு அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். நான் சொல்கிற காரியத்தை மாத்திரம் செய், அதுதான் என்னுடைய சித்தம் என்று சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க செய்வார். நான் கொடுக்குற பலத்தை நீ பெற்றுக்கொள் என்று சத்துவம் உள்ள ஒரு மனுஷனாக மாறுவார். நீங்கள் ஊரடங்கு காலத்தில் உருக்குலைந்து போக போகிறதில்ல, உடைந்து போக போகிறதில்ல. நீங்கள் உருமாற்றம் அடைந்து உன்னதத்துக்கு நேராக ஏறி உயர் ஸ்தலங்களுக்கு நேராக உங்கள் அடிகளை பதித்து உறுதி உள்ள ஒரு மனுஷனாக மாறி கர்த்தருக்காக ஜெய கீதங்களை பாட கர்த்தர் உதவி செய்ய போகிறார். என் கால்களை உறுதிப்படுத்தி, என் அடிகளை உறுதிப்படுத்தி, என் நாவிலே புதிய பாடலை தந்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கர்த்தர் நம்மை சொல்ல வைக்க போகிறார். கண்களை மூடுவோமா? பரலோக பிதாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, யூத ராஜ சிங்கமே, உம்மை பார்த்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம். நீர் கர்ஜிக்கிறீர் அல்லவா? உம்முடைய கர்ஜிப்பு எங்களை அழிப்பதற்காக அல்ல, எங்களை ஆளுகை செய்வதற்காக. உம்முடைய ரட்சிப்பு எங்களை உடைப்பதற்காக அல்ல, எங்களை உருவாக்குவதற்காக. உம்முடைய கர்ஜிப்பு எங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, பலப்படுத்துவதற்காக. நன்றி ஆண்டவரே. சில காரியத்தை நீர் அறிவிக்கிறீரே, நன்றி. எங்களுக்கு அடைக்கலமாய் மாறியிருக்கிறீரே, நன்றி. எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீரே, நன்றி. எங்கள் சவால்களிலே எங்களை விடுவிக்கும்படி உம்முடைய நாமத்தை தந்திருக்கிறீரே, நன்றி.
உம்முடைய ஆவியை தந்திருக்கிறீரே நன்றி. உம்முடைய சத்துவத்தை, உம்முடைய சமூகத்தை தருகிறீரே நன்றி ஆண்டவரே. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சத்துருகளுக்கு முன்பாக விழிப்புள்ளவர்களாக எங்களை மாற்றி உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கக்கூடியவர்களாக, உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக, உம்முடைய சத்துவத்திலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு கிருபை செய்து ஒரு நாளிலே கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாறி இருக்கிறதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டவர்களாக, உறுதிப்படுத்தி கொண்டவர்களாக கிறிஸ்துவின் நாளிலே ஆண்டவரே உம்மோடு கூட கரம் பிடித்து உம்மோடு கூட நித்திய காலமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. தாழ்த்துகிறோம், கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சமாதானமும் நன்மைகளும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.